கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய மலை பிரசங்கத்துல சொல்றாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய மாநாடு நடந்து கொண்டு இருந்துச்சு. அங்க யார் வந்தாங்கன்னு சொன்னா, நிறைய விஞ்ஞானிகள் அங்க வந்திருந்தாங்க, சயின்டிஸ்ட் எல்லாரும் அங்க கேதர் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாள் உங்களுக்கு தெரியல, மாநாடு அப்படின்னு சொன்னா அதுவும் பெரிய ஆட்கள், ஆராய்ச்சி ஆட்கள் எல்லாம் கூடியிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆகாரங்கள் என்ன பரிமாறப்பட்டுச்சு. நீங்க நினைக்கிறீங்களா அது ரொம்ப ருசியா இருந்திருக்குமா இல்லை ருசி இல்லாம இருந்திருக்குமா? கண்டிப்பா அது ருசியா தான் இருந்திருக்கும்ல. பார்த்து பார்த்து செஞ்சு போட்டிருப்பாங்க. அப்போ நல்ல எல்லாமே ருசியா இருந்துச்சு. அந்த மாநாடு முடிய போது கடைசி நாள், அந்த கடைசி நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதை நடத்தின ஒரு பெரிய விஞ்ஞானி என்ன செஞ்சாருன்னா, இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன், யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்படியா, என்ன டெஸ்ட் பண்ணலாம், நம்ம யாரெல்லாம் சேர்ப்போம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி கண்டுபிடிச்சிரும், எப்படியாச்சு கண்டுபிடிப்பான். சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கப்ப அவர் சொன்னாரு, இங்க நம்ம சாப்பிட்ட பதார்த்தத்துல எது டேஸ்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, எது டேஸ்டே இல்லாத பொருள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை விடுறாரு. அது விட்டு உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் யோசித்து பாக்குறாங்க, அப்படி ஒண்ணும் இல்லை, எல்லா சாப்பாடுமே ரொம்ப டேஸ்டா தானே இருந்துச்சு, எதுலையுமே அப்படி டேஸ்ட் இல்லாத ஒரு பொருள் நம்ம சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நிறைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அப்படியே யோசித்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன மெனு சாப்பிட்டோம், செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்னு பார்த்து யோசித்தாங்க. இன்னைக்கு லாஸ்ட் டேல இன்னைக்கும் நல்லா சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு, என்னத்தை சாப்பிட்டோம், அப்படி டேஸ்ட் இல்லாம எதுவுமே யாருமே ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்ட்டு எல்லாருமே அப்படி இருந்தேன். அங்க இருந்த ஒரு விஞ்ஞானிகள்லயே வயதுல குறைஞ்ச ஒரு விஞ்ஞானி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மைக்கிட்ட போய் சொன்னாராம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன சுவையில்லாத பதார்த்தத்தை அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப கேட்ட உடனே அவர் சொன்னாரா, முட்டையின் வெள்ளை கரு அப்படின்ட்டு சொன்னாராம். ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு. உடனே அதெல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உடனே என்ன செஞ்சாங்களா, அதுக்கான பரிசோதனை, அதுக்கான ஆராய்ச்சி திருப்பி எல்லாரும் தொடர்ந்து பரிசோதிச்சாங்களாம். அது பார்த்த உடனே அப்புறம் அது உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சான். தெரிஞ்ச உடனே அந்த இளம் விஞ்ஞானியை கூப்பிட்டு, நீங்க இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதுல சுவை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்ட பிறகு அப்ப அந்த விஞ்ஞானி சொன்ன ஒரு வசனம் தான் எது அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரா, இந்த கேள்வி கேட்ட உடனே நான் பைபிள ஏதாவது வசனம் இருக்குதா அப்படின்னு நான் தேடினேன், எனக்கு கிடைச்சிச்சு, அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரா. பைபிள்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா, எங்க இருக்கு அது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன வசனம் தான் இது. யோபு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் என்ன அப்படின்னு சொன்னா 6வது வசனம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, 6:6. அது என்ன சொல்லுது பாருங்க, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ அப்படின்னே இந்த ஒரு வசனம் தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விஞ்ஞானிக்கு ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். வேதாகமத்துல என்னெல்லாம் இருக்குல்ல, ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பூமின்னா என்னது? பூமியில் உள்ள எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கை. நீங்க நினைச்சு பாருங்க, பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உப்பு அவ்வளோ ஒரு சுவை மிக்கது. அது அதிகமா போட்டாலும் சாப்பிட முடியாது, குறைச்சி போட்டாலும் சாப்பிட முடியாது. அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்னுட்டு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. எப்படி ருசி இல்லாத அந்த முட்டையை கூட நம்ம எப்படி சாப்பிட்றோம், ரொம்ப ருசியோட சாப்பிட்றோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? உப்பு தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், ஆண்டவர் பாருங்க அதோட விட்டுறல, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், அது என்ன செய்யும், வெளியில் கொட்டப்படுவதற்கு மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேர் அந்த பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு
ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சுவை இல்லாததுக்கு என்னது, உப்பு இல்லாமல் எப்படி சுவை வரும், அதே போல் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால், யாருடைய வாழ்க்கைக்காவது என்ன செய்யணுமா, ருசி தருகிறதாக இருக்கணும். யாருடைய வாழ்க்கையில் அது யாருடைய வாழ்க்கையாவது என்ன செய்யணும், நன்மையான காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி உங்களுடைய காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள் அல்லது செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணுமா, உப்பை போல அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஒரு சுவைமிக்க வாழ்க்கையை அவங்க வாழ்வதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் எப்படி கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு பதார்த்தமே சுவையாகிறதோ அதே போல் உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்கை எல்லாம் எப்படி இருக்கணுமா, உப்பை போல இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், பூமின்னா அது பூமியில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம தான் யாரு உப்பா இருக்கணும். அப்படின்னு சுவை கூட்டுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவரை ஏற்றிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக வைத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உப்பை போல என்ன செய்யணும், சுவையை கூட்டுகிறவர்களாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், அப்படி இல்லாத ஒரு ஜீவி எப்படி இருக்கோம், அது எங்க இருக்கும், குப்பையில கொட்டுவதற்கு. உங்களுடைய ஜீவம் என்னுடைய ஜீவமும் அப்படி ஆகி போயிடாதபடிக்கு சாரமுள்ள பிள்ளைகளாக, அநேகருக்கு நம்ம என்னது சந்தோஷத்தை தருவர்களாக, அநேகருக்கு நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளாக, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நன்மைகள் அவங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வழிவகுக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்ய நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காருல, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்க. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது சொன்னோம், ஆண்டவரே நீர் எங்களை பூமிக்கு உப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாமி, அதற்கான குணாதிசயங்களை எனக்கு தாங்க. எப்படி உப்பு சுவையை கூட்டுகிறதோ அதே போல் இந்த பாவ உலகத்தில் அழிந்து போகிற மக்களை பார்த்து அவங்கள என்ன செய்யணும், இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தோம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுவைக்கிற, அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக மாற்றுவதற்கு என்னுடைய என்னால் முடிஞ்ச காரியங்களை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்போம் சொன்னால், ஆண்டவர் நம்ம சாரமுள்ள உப்பாக எப்போவும் வைத்திருப்பாரு. அப்படி நம்ம சாரமுள்ளவர்களாக இருப்போம் சொன்னால் அநேகருக்கு நம்ம சாட்சிகளாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்கள் மேல் கிருபையாக இருக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு நன்றியோடு இந்த காலையில நோக்கி கூப்பிடுகிறோம் சாமி. அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தகப்பனே. நீ ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை காண கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுவையை கூட்டுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் ஆண்டவரே நாங்கள் பிரச்சனையை தருகிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாகவும் செய்கைகளை செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்க கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற பொறாமைகள், மேட்டிமைகள், கோபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீக்கி போட்டு தாழ்மையும் ஆண்டவரே பொறுமையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க சாமி. இந்த காலத்துல ஆண்டவரே பொறுமையை இழந்து அநேக வேளையில் அநேக காரியங்களை பேசி விடுகிறோம் கர்த்தாவே. அப்படி இல்லாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் சாரமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. சாரமற்றவர்களாய் போய்விடாதபடிக்கு குப்பையிலே போடுகிற குப்பைக்கு குப்பையான ஜீவியத்திற்கு தள்ளப்படாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவர் சுவையுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. நீரே எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவர் எங்களுக்கு எல்லாருக்கும் ரெட்டிப்பாக கொடுங்க தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்து இந்த ஊழியத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவர் ஆண்டவரே எல்லா காரியங்களும் இருந்தும் மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இரவுல படுத்தா நித்திரை வரவில்லைன்னு சொல்லுகிற அந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க. சாத்தான் அவங்களுக்கு கொடுக்கிற தைரியத்தெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே நம்பி நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் கிருபையா இருந்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய சபை மக்களை ஆசீர்வதிங்க தகப்பன். அது மாத்தலாம் ஆண்டவரே, உடைய ஊழியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியக்காரிகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லோரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் அன்பில் நிலைத்திருக்கோம். ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் ரிவைவல் டிவி.